அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. அனைவரும் வருக, பயன்பெறுக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாக்ஷாத் பிரபலம் தஸ்மையும் ஸ்ரீ குருவே நமஹா. அன்பார்ந்த ஸ்ரீ வராகமீர் ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியர்களே, மாணவர்களே மற்றும் உள்ள கருத்தரங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ குரு பயிற்சி 2024 மே 1ஆம் தேதி வருகின்ற சித்திரை 18 குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி நம்முடைய குரு பயிற்சி முன்னிட்டு நம்ம இப்போ குரு பயிற்சியாக நடத்திட்டு இப்போ 10வது ஜோதிட கருத்தரங்களை நம்ம வந்திருக்கோம். இந்த கருத்தரங்களை வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கருத்தரங்கம் 10வது ஜோதிட கருத்தரங்கன்றது மிகச்சிறந்த ஒரு நிறைய பேர் எதிர்பார்த்தாலும் கூட அவங்களுக்கு பாக்கியம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த கருத்தரங்கம் நமக்கு வாய்ப்பு இறைவன் கொடுத்துக்கிறாரு. இந்த கருத்தரங்களை முதலாக நம்முடைய ஐயா திருமகா ஸ்ரீ ராஜராஜன் ஐயா அவர்கள் எண்களின் ஜாலங்கள், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பலன் இருக்கு அப்படின்றது நம்முடைய எண்கணிதம் சொல்கிறது. அந்த எண்கணிதத்தின் ஜாலங்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச இருக்கின்றார். நிறைய விஷயங்களை நிறைய 20-30 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கார். ஐயா அவர்களை உங்களை சார்பாக வரவேற்கிறோம். ஐயா வாங்க. எண்களுடைய ஜாலங்கள், கைத்தட்டுங்க. தலைப்புல ஐயா பேசுங்க. இந்த வராகமிகர் ஜோதிட மையத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்கள் நமது கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எண்கள் ஆளுது அப்படின்னு சொல்றது தான் நம்ம தெளிவாக இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 கிரகம் அமைந்தாலோ இல்லை நீச்சம் பெற்றாலோ அந்த கிரகங்கள் எல்லாம் சரியான முறையில் அதது வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறதே தவிர எதுவும் அதனுடைய வேலையை செய்யாமல் இல்லை. ஆனாலும் நம்மளுடைய இந்த எண்கணிதத்தினுடைய முறைப்படி அந்த செயலாக்கத்தை சிறப்பான முறையில் செய்வதற்குத்தான் இந்த எண்கணிதம் நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. விதியை மதியால் வெல்க அப்படின்ற ஒரு சூட்சமத்தை தான் நம்ம இந்த எண்கணிதத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த எண்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ற ஒவ்வொரு எண்ணும் இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் ஆளு கொண்டு தான் இருக்கிறதுன்றத நம்ம கட்டாயமாக இதை எடுத்துக்கணும். இதை ஒரு சிலர் யாரும் அதை பெருசாக எடுத்துக்காம நம்மளுடைய கிரக நிலையை வச்சு இந்த வாழ்க்கையில் நான் போகாத கோயில் இல்லை, போகாத சாமி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, பார்க்காத ஜாதகம் இல்லை, பார்க்காத மாந்திரிகம் இல்லை, பார்க்காத தந்திர தாந்திரிகம் இல்லை, ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இன்னைக்கு நிறைய பேரில் நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். ஒரு சில கர்மாக்கள் 30% கட்டாயமாக ஜெயிக்க முடியாதுன்றது இது இறைவனால் படைக்கப்பட்டது. அதில் இருந்து அந்த 70% நம்ம ஜெயிச்சனாவே நம்ம வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வந்துடலான்றது தான் இந்த எண்கணித சூட்சமத்தில் இருக்கக்கூடிய ரகசியம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அவரவர்களுடைய பெயரை அவரவர்கள் தெரிஞ்சு அவங்கவுங்க பிறந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு பெயர்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்றத நிறையா முன்ன வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த எழுத்தில் பெயரை நம்ம வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனைகள்லாம் இருக்குது, எந்தெந்த ஒளியில் பெயரை வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் ரன் ஒலி, டிஹெச்ஐ, டிஇஇ, எஸ்ஹெச்இ, எஸ்ஹெச்ஐ, இந்த மாதிரி சி, டி, ரன்னு, இந்த மாதிரி ஒளியிலெல்லாம் நமக்கு பெயர் சிக்கலாக இருக்குது அப்படின்றத நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கிறோம். டி என்ற ஒளி வரக்கூடாது, அதே போல் வர் என்ற ஒளி வரக்கூடாது, இந்த மாதிரி பெயர்லெல்லாம் ஒளிகள் வரக்கூடாதுன்றது தான் இந்த எண்கணிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன். அதாவது சொல்லும் போதே ஒரு பாடலை கேட்கும் போதே அது இனிமையாக இருக்கணும் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம். அப்போ நம்ம பெயரும் ஒரு இனிமையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ நம்ம ஒரு அட்டவணையை எடுத்துக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அட்டவணை தான். இந்த லோசோ கிரேடு அப்படின்ற ஒரு அட்டவணை 4, 9, 2 முதல் வரி, 2வது வரி 3, 5, 7, 3வது வரி 8, 1, 6. உங்கள் போர்டு இல்லை, அதெல்லாம் குறிச்சுங்க. முதல் வரி 4, 9, 2, 2வது வரி 3, 5, 7, 3வது வரி 8, 1, 6. இந்த லோசோ கிரேடினுடைய அட்டவணை இதுதான்.
இந்த அட்டவணை என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு சீனத்து நாட்டினுடைய ஒரு அச்சரம். இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுடைய பெயரிலோ உங்களுடைய பிறந்த தேதியோட இந்த அட்டவணையில வந்து அந்த எண் இருந்துருச்சுன்னா நீங்க பெரிய நிலைக்கு வருவீங்க அப்படின்றதான் இந்த லோசோ கிரேட் மெத்தட் சொல்லுது. அப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எண்களை முதல்ல போடுங்க. அவரவருடைய டேட் ஆஃப் பர்த்தை முதல்ல போட்டுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மட்டும் என்கிட்ட உதாரணம் சொல்லுங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் நான் யாருக்காவது சொல்றேன். ஒரு உதாரணம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் எனக்கு கொடுங்க. 10/4/81. இப்ப இவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 10/4/81. இந்த 10/4/81ல பிறவி எண் அப்படின்றது வந்து இந்த 10 மட்டும் எடுத்து 1 ஆக்கிக்கணும், ஒற்றைப்படை ஆக்கணும். அது 15 இருந்தா 6 ஆக்கிக்கணும், 18 இருந்தா 9 ஆக்கணும். இந்த 10/4/81 முதல்ல கூட்டுங்க. 1 4 5 5 1 6 6 4 10 15 23 24 6 வருது. அப்ப இவருடைய விதி எண் 6, பிறவி எண் 1 அப்படின்றத நம்ம சொல்றோம். அந்த பிறவி எண்ணு விதி எண்ணும் இந்த நம்பர் கூட சேர்த்துங்க. அதாவது 1 0க்கு மதிப்பில்லை, 4 1 9 8 1 1 6 இந்த எழுத்தெல்லாம் இப்ப இந்த நம்பர்லாம் இவருக்கு வருது. அப்ப இந்த 4 9 2 3 5 7 8 1 6 இந்த அட்டவணையில இந்த 1ன்றது வந்து எத்தனை 1 வருதுன்னா 1 2 3 4 1 வருது. இவருடைய அட்டவணையில அந்த 1ஆம் நம்பர் வந்து 4 1 அந்த கட்டத்துல வருது. 4 1 இந்த இடத்துல வருது. 1 1 1 1 4 1 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து 4 வந்து ஒரே ஒரு 4 வருது. அதுக்கு அடுத்தது ஒரு 9 வருது. அதுக்கு அடுத்தது ஒரு 8 வருது. இதுக்கு அடுத்து ஒரு 6 வருது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பெயர்ல அந்த இந்த நம்பர்ல இவருடைய டேட் ஆஃப் பர்த்ல 1 4 1 9 8 1 பிறவி எண் 1 விதி எண் 6. அப்ப இந்த அட்டவணையில நம்மளுடைய அந்த 4 9 8 4 1 6 வந்திருக்குது. இப்ப இவர்களை வந்து இந்த லோசோ கிரேடு என்ன சொல்லுதுன்னா, அதாவது முதல் வரி அவருக்கு வந்து ஒரு மென்டாலிஸ்ட கொடுக்குது, அதாவது சிந்தனையை கொடுக்குது. இதெல்லாம் இப்படி பண்ணலாம், இதெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 4 9 2 கொடுக்குது. அதுக்கடுத்து 3 5 7 என்ன சொல்லுது, எமோஷன் ஆக்குது. அதாவது இப்படிலாம் செயல்படுத்தினா நம்ம பெரிய நிலைக்கு வந்துடலாம். அப்ப எமோஷன் அப்படின்ற ஒரு நிலையில போயின்னு இருக்குது. 8 1 6 அவருடைய நிலையில வந்து ப்ராக்டிக்கல், இதை செஞ்சு பார்த்தா நம்ம ஜெயிக்கலாமே, ஏன் நம்ம ஜெயிக்க கூடாது அப்படின்றத இந்த 8 1 6 அமைக்குது. அதே போல இந்த 4 3 8 அதாவது ஒரு குறிக்கோளை நோக்குது. இந்த 4 3 8 யாருக்காவது வந்தா ஒரு குறிக்கோளுடன் அவர் செயல்படுவார், ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல செயல்படுவார். அதுக்கடுத்து இந்த 9 5 1 வந்தா வில் பவர், அதாவது முதன்மையா எல்லா விஷயத்திலையும் முதன்மையா போய் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வில் பவரை வந்து எடுக்கக்கூடிய ஒரு 9 5 1. அடுத்தது 2 7 6ன்னு வந்தா ஆக்ஷன், அதை உடனே செஞ்சு உடனே கிரகிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் தாட் வந்து இந்த 2 7 6ல வரும். இதற்கு அடுத்தது இந்த 4 5 6 இது மூணையும் எப்படி ரவுண்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு கோல்டன் மெடல். 4 5 6ன்னு வந்து இந்த கிளாஸ்ல வந்தா ஒரு கோல்டன் மெடலு. இந்த 2 5 8ல வந்தா ஒரு சில்வர் மெடலு. இந்த கோல்டன் மெடலு சில்வர் மெடல்னா வாழ்க்கையில அதிகமான ஒரு கோல்டனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இந்த கோல்டன் மெடலுக்கு கிடைச்சிரும். இந்த 2 5 8க்கு வந்தா சில்வர் மெடலுக்கு கிடைச்சிரும். அப்ப இத்தனை குறிக்கோளை கொண்டிருக்குது இந்த எண்கள். அப்ப இவருக்கு வந்திருக்கிறது 4 1 8 8 9 4ன்னு வந்திருக்குது. உங்க பெயர் சொல்லுங்க. கார்த்திகேயன். கார்த்திகேயன். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. KARTHI KEYAN ஏ போடுறீங்க. தெரியுதா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? அதாவது ஏ கார்த்திகேயன் KEYAN பாருங்க. இந்த ஏ கார்த்திகேயன் அப்படின்ற ஒளியில வந்து
1 2 1 2 4 5 1 2 5 1 1 5. இது எப்படி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருடைய காலண்டர் அட்டையிலையும் பின்னால எண்கணிதன்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தான் இந்த நம்பர். அப்ப இந்த நம்பர் வந்து உங்க பேர்ல போடும்போது இவருடைய நம்பர் மொத்தம் என்ன வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 1 3 5 9 14 15 17 22 23 24 29 1 30 வருது. ஏ கார்த்திகை என்ற நம்பர்ல 30 வருது. இந்த 30 வரக்கூடிய நம்பர் வந்து இவருடைய பெயர்ல இருக்கக்கூடிய நிலைகள். அப்ப தெரியுதுங்களா? இந்த 30ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய நிலையில இப்ப இந்த ஓசோ கிரேடுல இதுல என்னென்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா 2 2 2 3 2 வருது. அப்ப அந்த 2ஆம் நம்பர்ல 3 2 போட்டுங்க. அதுக்கு அடுத்தது 4ஆம் நம்பர்ல 1 வருது, இங்க ஒரு 4 போட்டுங்க. அதுக்கு அடுத்து 5ஆம் நம்பர்ல 1 2 3 5 வருது. இந்த 5ஆம் நம்பரை 3 5 போட்டுங்க. அதுக்கு அடுத்தது இவருடைய பெயர்ல 1 வருது. 1 2 3 4 5 1 வருது. மேல வந்து இந்த 5 1 போட்டுங்க. இப்ப இவர்கிட்ட வந்து பெயரிலையும் பிறந்த தேதியிலையும் நம்ம எடுக்கும்போது 44 9 3 2 வருது, 5 5ன்னு வருது, 6ன்னு வருது, நிறைய 1 வருது, 8 வருது. இவருக்கு நிறைய 1 எத்தனை 1 வந்துருது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 1 வந்திருக்குது. நல்லா பேட்டுங்க. ஒரு மாத்திரை ஓரளவுக்கு தான் சாப்பிடலாம் ஒரு மனிதன். இந்த உலகத்துல அதிகமான ஒரு பிரகாசமான ஒரு உச்சமான ஒரு உஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் சூரியன் எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவர் வந்து 9 1 இவர் வந்து வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு அவருக்கு உஷ்ணத்தால பாதிச்சு அவருடைய பார்வையில நிறைய குறைபாடுகள் வந்திருக்குது. அப்ப இந்த ஓசோ கிரேடு மாத்திரையை அதிகமா சாப்பிட்டாலும் தவறு, கம்மியா சாப்பிட்டாலும் தவறுன்றதான் அதுல உணர்த்துது. அதுக்கடுத்து 3 5 வந்து இருக்குதுங்க. இந்த 3 5 முதல்ல நான் சொல்லிக்கிறேன், இது கோல்டன் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ்ல வந்தா கோல்டன் சொல்லி வெளியே அவர் பாப்புலரா இருக்கிறார். எல்லாருக்கும் வந்து தொழில் செய்யறதுல பழகிறதுல எல்லாத்துலயும் பாப்புலரா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கிடைக்க வேண்டிய நம்பர் 3ம் 7ம் கிடைக்கல. அப்ப 3 யாரு? குரு. 7 யாரு? ஞானகாரகன். அப்ப ஐடியா வரத்தை தவிர அதை செயல்படுத்த முடியல. குரு அனுசரித்து ஒரு தொழிலை துணிச்சலா செஞ்சு வெளியே வெற்றியாளரா வர முடியல. அப்ப இந்த 2 ஆக்டிவ் இல்லாதால அவருடைய வாழ்க்கையில வந்து நிறைய போராட்டத்தையும் நிறைய பிரச்சனையும் சந்திச்சு நிற்கிறாரு. அதோடு இல்லாம 29ல பெயர் வச்சதால அவரால் எந்த ஒரு பழக்கமும் இல்லாம குழப்பமாவே இருக்கிறார். பெயர்ல தான் 30 வருதுக்குதே தவிர அவருடைய ஏ கார்த்திகேயன் யாரும் கூப்பிடல, கார்த்திகேயன் தான் கூப்பிட்டுருக்கிறாங்க. அப்ப நம்பர் 29ல இவர் பெயர் வச்சிருக்கிறார். அப்ப இந்த 29ஆம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கம். 9 2 11 1 1 2. அப்ப இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதால குழப்பமான ஒரு மனநிலைய இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சந்திச்சு நிற்கிறார். எந்த ஒரு முடிவும் அவரால் எடுக்க முடியல, செயல்படுத்த முடியல. அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 3 7 வர மாதிரி இந்த பெயரை சீர்திருத்தம் பண்ணி இந்த 3 7 இந்த லோசோ கிரேடில் வந்து அமைஞ்சிடணும். அமைஞ்சிடுச்சுனாக்கா இவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு பெரிய நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்ல கம்மியா இருக்குது. 6ஆம் நம்பர் 1 1 தான் வந்திருக்குது. சொற்பமான காசை சம்பாதிக்கிறார். யார் ஒருத்தருக்கு வந்து 3 6 2 6 வருதோ அவர் அதிகமான சம்பாத்தனையை செய்வாங்க. அதே போல குடும்ப பாரத்தை சுமந்துக்கிறாரு 3 5 வந்து. ஆனா அவரால் வந்து வெற்றியாளனா வர முடியல. அதே போல 2 4 வந்து இருக்குது. செய்யணுன்ற தாட்டு இருக்குது, செயல்படுத்தக்கூடிய உத்தியோகம் இருக்குது. ஆனா அவரால் செயல்படுத்த முடியல. இதெல்லாம் இந்த எண் கணிதத்தில் இருக்கக்கூடிய ரகசியம்தான். அப்ப நீங்க இது மட்டும் பார்க்க கூடாது, உங்களுடைய பெயரை பிரமிடு பண்ணியும் பார்க்கணும். அந்த பிரமிடில் வரக்கூடிய நம்பர் என்னன்றத பார்த்து இந்த லோசோ கிரேடு அது போல வருதா அப்படின்னு பாருங்க. இப்படிலாம் நீங்க பயன்படுத்தும் போதுதான் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போதுதான் உங்களுக்கு அந்த லோசோ கிரேடு மெத்தட் வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும். அப்ப இந்த லோசோ கிரேடுல 4 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்கள் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதாவது உங்களுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு எப்படி இருந்தாலும் அதுல தடைகளும் மன வேறுபாடு கொண்டவராகவும்
கடல் கடந்த நாடு சென்று 10 ரூபா சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 4ஆம் நம்பர் கொடுக்குது. அப்ப அது யாருடைய ஆதிக்கம்? ராகுவினுடைய ஆதிக்கம். அப்ப ராகு வந்து இந்த கட்டத்துல 2 நாளோ இல்ல 3 நாளோ கிளியரா வந்து இறங்கிடுச்சுன்னா வெளியே போய் 10 ரூபா சம்பாதிக்கிற நிலைகள், வெளியே போனா 10 ரூபா உழைக்கிற எண்ணங்கள், வெளியே போய் 10 ரூபா சம்பாதிக்கிற எண்ணங்கள் வந்துடும். இந்த 4ஆம் நம்பர்ல 3 நாள் வந்துட்டா அவர் கட்டாயமா வெளிநாட்டுல இருப்பார். இதை நீங்க தெளிவா எழுதிக்கலாம். 3 நாள் வந்தால் கட்டாயமா அவர் வெளிநாட்டெல்லாம் வந்து வேலை பார்ப்பாரு. நிறைய வந்து ஒரு விசித்திரமான வேலையெல்லாம் செய்வாரு அப்படின்றது தான் இந்த 4ஆம் நம்பருடைய பலன். இதற்கு அடுத்தது 9ஆம் நம்பருடைய பலன். இந்த 9ஆம் நம்பர் பலன் வந்து உங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம். 5ஆம் நெஞ்சுடன் நிமிர்ந்து துணிச்சலாக வெற்றி காண்பவர். அதாவது ரியல் எஸ்டேட் பண்றவரு, நிலம் சொத்து வியாபாரம் பண்றவரு, மருத்துவம் பார்க்கறவரு, எல்லாவற்றிலையும் சிறப்படையவர். அப்ப அந்த 9ஆம் நம்பரும் ஒரு மனிதனுக்கு அவசியம் அந்த லோசோ கிரேடில் வரணும். அப்ப 3 9 4 9 வந்தா அவர் கட்டாயமா ஒரு மருத்துவராகவோ அல்லது வந்து ஒரு நில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸராகவோ இருப்பாரு. அந்த லோசோ கிரேடில் 4 9 வந்தா இன்னும் நல்ல நிலையில இருப்பாரு அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய நிலைகள். அடுத்தது வந்து 2 மனக்குழப்பமோ தாமதமோ தடங்களும் கொண்ட எண்ணு, அதுவும் மனோகாரகனுடைய நம்பர். அப்ப இந்த 2ஆம் நம்பர்ல மனக்குழப்பம் இருந்து தாமதம் தடங்கள் இருக்கிறதால அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர். நிறைய அவருக்கு வந்து குடும்ப சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அதிகமான பாசத்துக்கு கட்டுப்படுறவரா இருப்பாரு. அதே போல போராடி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரும் சந்திரன் தான். அப்ப எவ்வளவுதான் இருந்தாலும் ஐடியா வந்து ஒரு போராட்டத்தை வெற்றியாளனா திகழக்கூடிய ஒரு நிலை இதுல கிடைச்சிருன்றது தான் இந்த 2ஆம் நம்பர் அப்படின்றத தெளிவா சொல்லிடலாம். அடுத்தது நம்மளுடைய 3ஆம் நம்பர். இந்த 3ஆம் நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டினா, தன்னுடைய முயற்சியால் வெற்றி பெறுவார். அவருடைய முயற்சியால நல்ல ஒரு வெற்றியை அடைவாரு, உயர்நிலையில புகழ் பெறுவாரு, பொருளாதாரம் பதவி உயர்வு தானா வந்து சேரும், பட்டம் பதவி வந்து சேரும், அரசியல்ல ஒரு செல்வாக்கான ஆளா இருப்பாரு அப்படின்றது தான் இந்த 3ஆம் நம்பருடைய கருத்து. அடுத்தது 5ஆம் நம்பர். இந்த 5ஆம் நம்பர் பத்தி உங்களுக்கு தெரியும். மருத்துவம், லாயரு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த 5ஆம் நம்பர் வேலை பார்க்கும். படிப்பு, கணக்கு, சொந்தம், அதே போல அறிவுத்திறன், பொறுமை, சிரிப்பான வாழ்க்கை, முன்னேற்றமான நிலைகள்ல இந்த 5ஆம் நம்பர் வந்து சிறப்பான ஒரு நிலையை செஞ்சுன்னு இருக்கும். அதனால உங்களுடைய பெயர்லையோ உங்களுடைய பிறந்த தேதியிலையோ 5ஆம் நம்பர் வந்திருந்தால் அது கட்டாயமாக ஒரு நல்ல நிலையை அடைய செய்யும் அப்படின்றது தான் இந்த லோசோ கிரகனுடைய நிலைகள். 7ஆம் நம்பர் ஞானக்காரகன் கேதுவினுடைய ஆதிக்கம். அப்ப இந்த கேதுவினுடைய ஆதிக்கத்துல இருக்கிறதால ஒரு தடைகள் கொண்ட ஒரு எண்ணெய் திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமா வாழ்க்கையில உயரணும்னு இருக்கும்போது அவருடைய எண்ணங்கள்லாம் சிறப்பான முறையில் இருக்கும். அந்த லோசோ கிரேடில் ஒரு 2 7 3 7 வந்தா கட்டாயமா ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அவர் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், அதே சமயத்துல புத்தி திறன் அதிகமாக இருக்குன்றதையும் நல்ல தெளிவாகவே சொல்லிடலாம். இது அந்த கேதுவினுடைய ஆதிக்கம். அதுக்கு அடுத்தது 8ஆம் நம்பர். இந்த 8ஆம் நம்பர் என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சனி பகவான் தான் வேலைக்கு உண்டான ஆளு. அவர் எங்க இருக்கிறாரு, எந்த மாதிரி இருக்கிறாரோ அவர் தான் தொழிலை பத்தி சொல்றவர், தொழிலை பத்தி கொடுக்கிறவர், தொழிலை பத்தி நிலைநாட்டுறவர். அப்ப எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும் அதை எதிர்நோக்கி நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு வேகமான முன்னேற்றத்தை போராடி ஜெயிக்கக்கூடிய நம்பர் 8. அப்ப இந்த 8ஆம் நம்பர்ன்றது வந்து 1 இருந்தாவே பரவாயில்ல, ஆனா 8 இருக்கணும் அப்படின்னு தான் இந்த லோசோ கிரேடில் இருக்கக்கூடிய மெத்தேடு. இதற்கடுத்து 1 வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அரசு உத்தியோகம், அரசு நிலைகள், அரசை சார்ந்த தொழில்கள், கம்ப்யூட்டர், அதுக்கடுத்து வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நம்பர் இந்த 1ஆம் நம்பர். அப்ப இந்த 1ஆம் நம்பரும் அந்த லோசோ கிரேடில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 3 வரைக்கும் வந்துச்சுன்னா பெரிய நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த லோசோ கிரேடுடைய கணக்கு. அடுத்தது 6ஆம் நம்பர். நண்பர்களால் உதவிகளும், அதே சமயத்துல பல வழிகளில் பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும், ஆடம்பரமான வாழ்க்கையும்,
ஆடம்பரமான நிலையும் அடையக்கூடிய ஒரு நிலை தான் இந்த 6ஆம் நம்பர் செய்யும். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஜாதக கட்டம் சரியில்லைன்னா கூட உங்களுடைய பெயரை முதல்ல கால்குலேஷன் போட்டு பிரமிடு பண்ணி அந்த பிரமிடு நம்பர் என்ன வருது, அதுக்கடுத்து நியூமராலஜியில் உங்களுடைய நம்பர் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்கள் பிறந்த தேதிக்கு ஒத்து வருதா, அந்த நம்பர் வச்சுக்கலாமா, அந்த நம்பரால் நமக்கு நல்ல பலன் இருக்குதா, அந்த ஒளி நல்லா இருக்குதா, இதெல்லாம் செஞ்சு அந்த லோசோ கிரேடில் போட்டு அந்த லோசோ கிரேடு மெத்தடில் எல்லா நம்பரும் உங்களுக்கு வந்து அந்த அட்டவணையில் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் டெஃபினெட்லி கிடைக்குன்றது தான் இந்த லோசோ கிரேடினுடைய மெத்தேடு. அப்போ இந்த லோசோ கிரேடில் யாரெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி எப்படிலாம் பெயரை மாற்றி எப்படிலாம் பெயரை நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த இருக்கக்கூடிய கணக்கு. அப்போ உங்களுடைய பெயரில் வந்து 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 1 7 1 8 1 9ன்னு வரும். ஏன்னா விதி எண் வந்து கூட்டி பார்த்தா 1 2 3ன்னு வரும், பிறவி எண் வந்து 1 1ன்னு வரும். ஏன்னா 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே விதி எண் வந்து மாறும். இந்த மாதிரி விதி எண் மாறக்கூடிய நிலையில அப்ப உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் 2ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த மாதிரி இடத்த வச்சு அதுல என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகம் நமக்கு சாதகமா இருக்குதா, அப்ப அதுல பெயர் அமைச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க உங்க பெயரை சரியான முறையில கணிச்சு உங்க பெயரை கரெக்ட் பண்ணி அந்த எழுத்துக்கள்லாம் வராதவையா ரன்னு, அதே போல டிஐஇ டிஇஇ தெய்வீகன், அதே போல தி பார்வதி, அதே போல இஷ் ரமேஷ் ராஜேஷ், இப்படி ஒலிகள், இந்த ஒலியெல்லாம் வந்து சுத்தமா சிறப்பான முறையில் கேட்கறதுக்கு இனிமையான முறையில் இருக்கிற மாதிரி நீங்க பெயரை வடி வச்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமா இந்த நியூமராலஜி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்து கொண்டு இருக்கிறது தான் இந்த லோசோ கிரேடு மெத்தேடு. அப்ப இந்த லோசோ கிரேடு மெத்தேடில் யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தி வெற்றி அடையலான்றத நீங்களே உங்க கணக்கை போட்டு பார்த்து அந்த லோசோ கிரேடில் நம்ம பெரிய நிலைக்கு வந்துடலான்ற நிலையை நீங்க கண்டுபிடிச்சு முதல்ல நீங்க ஜெயிங்க, அதுக்கு மேற்கொண்டு மற்றவங்களுக்கு போகலாம். இதற்கு அடுத்தது இப்ப நம்ம வந்திருக்கிறோம், இன்னைக்கு வந்து நமக்கு 28ஆம் தேதி. இப்ப இந்த 28ஆம் தேதி இப்ப இந்த நேரம் நமக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா அப்படின்னு இப்ப இன்னும் குருவாரைய பார்த்து சொல்றோம், அதுக்கடுத்து கௌரி பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்றோம், ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்றோம். ஆனா இந்த எண் கணிதத்திலே அப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் இதுல இருக்கக்கூடிய நிலைகள். அப்ப என்ன செய்யணும், அப்ப இன்னைய நிலையில இந்த வருடத்தினுடைய மொத்த இதை எழுதிங்க 2024 அப்படின்னு எழுதிக்கிங்க. இந்த வருடம் 2024. அதுக்கு அடுத்தது இன்றைய மாதம் 4வது மாதம் அதையும் எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்தது இன்றைய தேதி 28. அதாவது இன்றைய வருடம் 2024, இன்றைய மாதம் 4, இன்றைய தேதி 28. இப்ப என்ன டைம்னு பாருங்க. இப்ப நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற டைம் வந்து இப்ப 10 மணி, அதாவது 35 நிமிஷம். அப்ப 11னா கணக்கு எடுத்துங்க. அப்போ வந்து ஒரு 11 மணி அப்படின்ற எடுத்துங்க. இதை மொத்தமா நீங்க கூட்டுங்க. கூட்டிட்டு இந்த 2024 ஒரு 4 ஒரு 8, அதுக்கடுத்து ஒரு 11 மணி, 8 4 12 16 17 1 2 4 2047. இதை ஒற்றப்படமா கொண்டாங்க. 7 4 11 2 13. அப்ப இப்ப ராகுனுடைய ஆதிக்கம். அப்ப இப்ப வந்து இருக்கிற நிலை, இப்ப நம்ம கிட்ட ஓடி நிற்கிற நிலைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப அவர் வந்த உடனே இப்ப என்னங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப நான் எப்படிங்க இந்த வேலைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை நீங்க போட்டு பார்த்துட்டு நம்பர் 4ன்னு வருது. 4 உங்களுக்கு தெரியும் ராகு, அது தடை உண்டு பண்றது, தடங்களை உண்டு பண்றது, தாமதத்தை உண்டு பண்றது. அப்ப போற காரியம் இப்ப போனீங்கன்னா சீக்கிரம் ஜெயிக்காதுங்க, இப்ப டென்ஷனா தான் இருக்கும். அப்ப இன்னும் ஒரு மணி நேரம் சென்று போங்க, இல்ல 2 மணி நேரம் செல்லு போங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கால்குலேஷன் பண்ணியும் அவருக்கு ஆர்வட பலனை நம்ம சொல்லலாம். இதுவும் ஒரு மெத்தேடு தான். எண் கணிதத்துல இவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம். அதே போல இன்னமும் ஒண்ணு, உங்க பெயர் இருக்குதுல்ல, இப்ப அவருக்கு ஒரு 30ன்னு வந்துச்சு. அந்த 30ஆம் நம்பரையும் கூட்டி, அதாவது அவருடைய பெயர் நம்பர் 3, இப்ப நம்பர் வந்து 4, இப்ப நம்ம கண்டுபிடிச்ச நம்பர். அப்ப 3 4 காம்பினிகேஷன். அப்ப குரு ராகு. அப்ப ஒரு பெரிய மனுஷனுடைய சப்போர்ட்டை கண்டு போங்க.
அந்த காரியம் ஜெயிக்கும், நீ அவர்கிட்ட போய் பிடிச்சிட்டு போய் அவரை கேளுங்க, இப்படி கூட சொல்லலாம். இல்லை இந்த காரியத்துக்கு இவரை கூப்பிட்டு போய் பாருங்க, இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அந்த காரியத்துக்கு போங்க, இப்படிலாம் சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இந்த எண் கணிதம். அப்ப அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஆருட பலன் சொல்றதுக்கோ, வாழ்க்கையை பெரிய நிலையை அடையறதுக்கோ, ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வர்றதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இந்த எண் கணிதத்துல நமக்கு கிடைச்சுன்னு இருக்குது அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். அதுக்கடுத்தது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப ஒரு குவாயன்னு ஒரு எண்கணிதம் இருக்கு. ஒரு டேட், அதாவது உங்களுடைய வருடத்துல நீங்க பிறந்த வருடத்தை வச்சு 10:30 மணின்னு சொன்னா 11 மணின்னு எழுதிங்க. இல்ல நீங்க 11 மணினே கூட்டிங்க. ஆமா, டோட்டலா கூட்டிங்க. ஆமா, ஏன்னா அதை நீங்க 2 மணி ஆக்க முடியாது. 12 மணி வரைக்கும் அந்த அதே தான் போகும். அதுக்கு மேல 1 வரும்போது 1ன்னு போட்டுக்கலாம், 2ன்னு வரும்போது 2ன்னு போட்டுக்கலாம். அதனால நீங்க அந்த 11 கூட்டிங்க. 2024 4 8 11. இல்ல அதாங்க 2024 ஒரு 4வது மாசம், ஒரு இன்னைக்கு 28ஆம் தேதி, இன்னைக்கு 11. இப்ப எவ்வளவு வருது பாருங்க. நான் கூட்டம் தப்பா இருக்கலாம். 4 12 16 17 6 வருது. 6 வருதுன்னா 7 3 13 2 15 நம்ம சுக்கரன். அப்ப நீங்க சுக்கரன் வரும்போது நல்ல பலனை கொடுக்கலாம். இந்த கூட்டல் தான் மிஸ்டேக்கு. அதான் நீங்க கூட்டல்ல அந்த கரெக்டா கூட்டிட்டு இப்ப நீங்க 6ஆம் நம்பர் வருது. 6ஆம் நம்பர் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க உங்களுடைய தொழிலை கேட்க வந்திருக்கிறீங்க, இல்ல ஒரு பொருளை வாங்க போறீங்க, இல்ல நீங்க இந்த காரியத்தை போங்க, அந்த காரியம் உங்களுக்கு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னும் ஒரு விஷயம் கேட்டுங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கேளுங்க. ஃபர்ஸ்ட் உங்க வந்த உடனே ஆர்வம் கேட்க வர்றாங்கன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு, உங்களுக்கே தெரியும் 1ஆம் நம்பர் வந்தா 8ஆம் நம்பர் பகைன்னு. இது எண்கணிதம் உங்களுக்கு படிக்க தெரியாதா இது சொல்றேன். 2ஆம் நம்பர் வந்தா 9ஆம் நம்பர் பகை, 3ஆம் நம்பர் வந்தா 6ஆம் நம்பர் பகை, 4ஆம் நம்பர் வந்தா 4ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் பகை. உங்களுக்கு 9ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் பகை. ஆனா 9 தான் உங்களுக்கு அதிகமான நிலையை கொடுக்கும். அதுக்கடுத்து 6ஆம் நம்பர் வந்தா 3ஆம் நம்பர் பகை, நம்பர் பகை. அதே போல 8ஆம் நம்பர் வந்தாக்கா உங்களுக்கு 8க்கு 8 பகை, 1ம் பகை. 9ஆம் நம்பர் வந்துச்சுனாக்கா 2ஆம் நம்பர் பகை. இந்த பகை எண்ணை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம 6ன்னு வச்சு இப்ப அவர் 3ன்னு வர்றாரு. அவருடைய பிறந்த டேட்டு 3. அவருக்கு மட்டும் நீங்க போற காரியத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஐயா, அதனால நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி போங்க அப்படின்றத நீங்க அவங்களுக்கு ஆர்வமா சொல்லலாம். ஆனா அதுவே அவருக்கு சாதகமா 5 நாளோ வந்துச்சுன்னா நீங்க போங்கய்யா, போயிட்டு கட்டாயமா ஜெயிச்சிடலாம் அப்படின்றத நீங்க தெளிவா எடுத்துக்கலாம். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எண்களின் ஜாலங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்ப இந்த எண்களின் ஜாலங்கள் அப்படின்னு சொல்லும் போது சூரியனுக்கு கொத்தவரங்கா. அப்ப இந்த சூரியனுக்கு கொத்தவரங்கா வரும்போது நம்பர் 1ன்னு வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு பிரச்சனை நமக்கு தொந்தரவாகுதுன்னா கொஞ்சம் கொத்தவரங்காய் வாங்கி ஒடிச்சு உங்க தலையை சுத்திட்டு போயினே இருங்கன்னு போட்டு போங்க, அந்த காரியம் நிற்கும். அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கும். அப்ப 2ஆம் நம்பர் அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்றுக்கும் காய்கறி ஐட்டம்லாம் இருக்குது. அந்த அப்ப 2ஆம் நம்பர்ன்றது சந்திரனுடைய ஆதிக்கம். அப்ப சந்திரனுடைய ஆதிக்கன்றது நம்ம அம்மாவை குறிக்கலாம், இல்ல நம்ம தேங்காயை கூட குறிக்கலாம். அப்ப அந்த தேங்காயை தலையை சுத்தி உடைச்சிட்டு போங்க, அந்த காரியம் ஜெயிச்சிரும். அப்ப 3ஆம் நம்பர் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப இந்த 3ஆம் நம்பர் குருவினுடைய ஆதிக்கம். ஒரு குருவினுடைய காலில் போய் கும்பிட்டு போங்க, இல்லைன்னா ஒரு ஜீவசமாதி வாங்கி கும்பிட்டு போங்கன்னு சொல்லலாம். அதே போல ராகுனுடைய ஆதிக்கம். ஒரு புத்துக்கு போய் ஒரு அம்சார் சிலைக்கு போய் ஒரு அபிஷேகமோ இல்லை உங்களால் தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போங்க. 5ஆம் நம்பர் ஒரு திருநங்கைக்கு அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, இல்லைனாக்கா உங்களுக்கு பெருமாள் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. 6ஆம் நம்பர் ஒரு அம்மன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. அதே போல 7ஆம் நம்பர் கேது, ஒரு ஞானி இல்லை ஒரு சாமியார்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. 8ஆம் நம்பர் சனி பகவான், உங்க வீட்டுல இருக்கிற இரும்பு பொருளை கொண்டு போய் போட்டு அதை தானமா கொடுங்க. ஏதாவது ஒரு காயலங்கடை பொருள் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் காயலங்கல்ல போட்டு ஒரு 8 1 ரூபா கிடைச்சா கூட 5 ரூபா கிடைச்சா கூட அது தானமா கொடுத்தா அந்த காரியம் ஜெயிச்சிரும்னு சொல்லுவோம். 9ஆம் நம்பர் செவ்வா. அப்ப செவ்வாய்ன்றது உங்களுக்கு நிலம், மண்ணு. அப்ப உங்க மண்ணை எடுத்து நீங்க நெத்தியில வச்சுட்டு போங்க. எந்த ஊர்ல போய் இறங்கினாலும் அந்த ஊர்ல எடுத்து மண்ணை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஊர் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். அப்ப செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த எண்கணிதம் இருக்குது அப்படின்றத சொல்றோம். அப்ப இந்த எண்கள்லாம்
எந்தெந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல வேலையை செஞ்சுன்னு இருக்குது, எந்தெந்த மாதிரிலாம் உங்களுடைய நிலையில பெரிய நிலையை ஆக்கின்னு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அதே போல குவாயன் கண்டுபிடிக்கிறது, அதாவது குவாயன் சொல்லிட்டு எண் கணிதத்துல ஒரு நம்பர் இருக்குது, சூட்சம எண் அப்படின்ட்டு. உங்க டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் கூட்டுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த்தை கூட்டுங்க. இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த் உதாரணமா சொல்லுங்க. குவாயன் அந்த 1985 அதை மட்டும் எடுத்துங்க. 4 அந்த 1984 மட்டும் எடுத்துங்க. 3 5 எடுக்காதீங்க, 1984 மட்டும் எடுத்துங்க. இதை கூட்டிங்கன்னா 22 வரும் நமக்கு, சரிதானா? அதை ஒத்தப்படி ஆக்கலாம் 4 வரும். சார் இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டா, ஆணுக்கு குவாயனுடைய விதியன் 11 எழுதிங்க, இது ஃபார்முலா. பெண்ணுக்கு குவாயன் 4, ஆணுக்கு 11. இந்த 11ல 4 கழிங்க, இந்த 11ல 4 கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 7 வருது. அதான் அவருடைய குவாயன். அந்த 7ஆம் நம்பரு அவருக்கு கடைசி வரலையும் நல்ல நிலையை கொடுக்கணும்னு சொல்ல வரேன். 7ஆம் நம்பர் அவர் ஜாதகத்திலேயே சரியில்லைனா கூட இந்த 7ஆம் நம்பர் அவருக்கு சூட்சமா வேலை பார்த்து நிற்குது. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு கூட்டிக்கிங்க, 4 + 4 இப்ப 8. அப்ப 8 குவாயன் 8. நல்லா கேட்டுங்க, ஆண்களுக்கு கழிச்சுக்கணும், பெண்களுக்கு கூட்டிக்கணும். இதுதான் இதுல இருக்கிற ரகசியம். இதான் இந்த குவாயன் கண்டுபிடிக்கிற மெத்தேடு. அப்ப இந்த குவாயன்ல எவ்வளவு பெரிய சமாச்சாரங்கள்லாம் நமக்கு நடக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய குவாயன்லையும் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நம்பர்ல அந்த வருடத்தை மட்டும் கூட்டி பார்த்து கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இப்படித்தானே இருந்து இருக்கிறோம் அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லக்கூடிய எண் தான் இந்த குவாயன். அப்ப இந்த குவாயன்ல நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்படின்றத தெல்ல தெளிவா நம்ம சொல்லிடலாம். அதே போல எல்லாருமே நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு அன்றாடம் நம்ம இப்ப ஒரு கருத்தரங்க வரணும்னா 10 ரூபா சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம். இங்க போனோம்னா ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம பயன்படுத்தி ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதால 897ன்னு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்கு, 897. இந்த 897 நம்மளுடைய இடது பக்கத்துல ஒரு 3 இடத்துல பச்சை கலர் இங்கால எழுதி சர்க்கிள் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் உங்க வேலை. இந்த எண் நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம், நீங்க மட்டும் உங்க தொழிலை போய் பாருங்க, உங்க வேலையை போய் பாருங்க. அன்றைய வருமானத்தை ஒரு 100 ரூபாயாவது அது வாங்கி கொடுத்துரும். யாரு வேணாலும் செய்யலாம். இடது பக்கத்துல தான் எழுதிக்கணும். 897 இது ஒரு ஏஞ்சல் நம்பர். 3 இடத்துல மர்மமான எழுதிக்கலாம். ஒரு தொடையில எழுதிக்கலாம், காலில் எழுதிக்கலாம், இந்த மாதிரி புஜத்துல எழுதிக்கலாம், மணிக்கட்டில் எழுதிக்கலாம். நீங்க எழுதிக்கிறது ஒன்றும் தெரிய வேணாம், அது மட்டும் எழுதிட்டு நீங்க மட்டும் உங்க வேலையை பாருங்க. சார் எண்கள் வேலை செய்துன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த சொல்லி நிற்கிறோம். அதாவது எண் கணிதம், இந்த எண் வேலை செய்யுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு பயிற்சி மாதிரி இதை சொல்றோம். இதெல்லாம் நீங்க பாருங்க, அப்பதான் நீங்க எண் கணிதத்தை நம்புவீங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, எண் கணிதமா அதெல்லாம் ஒரு வேலையாங்க, யார் சொன்னா அது என்னங்க நடந்துட போகுதுன்றாங்க. அதில் நாங்க உண்மையிலேயே ரீசர்ச் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா இதுல நான் ஓடி நிற்கிறேன். இந்த 35 வருடத்துல நான் ஒரு பெரிய நிலையை இந்த எண்கணிதால அடைஞ்சிருக்கிறேன். ஏகப்பட்ட நாட்டுல ஏகப்பட்ட பேரை மாத்தி, ஏகப்பட்ட பேருக்கு பெயரை சூட்டி, அவங்க இன்னைக்கு வெற்றியாளராக ஆகி நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெயரை மாத்தின பிற்பாடு நான் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கிறேன், இந்த பெயரால நான் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம காதால கேட்டிருக்கிறோம். இதனாலதான் இந்த எண்கள்லாம் வேலை செய்துன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே போல ஏஞ்சல் காயின், சிபு காயின் சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் பார்ப்பீங்க, யூடியூப்லாம் நிறைய இருக்கு. அந்த 808, 520, 741 இந்த 3 நம்பரையும் சேர்த்து நீங்க உங்க மணிக்கட்டிலையோ இல்ல உங்களுடைய தண்ணி பாட்டில எழுதி, அந்த தண்ணியை நீங்க எதை நினைச்சு குடிக்கிறீங்களோ அதை தொடர்ந்து நீங்க நினைச்சு குடிச்சுன்னு வரும்போது எண்ணங்கள் செயலாக்கும். அந்த எண் கணிதம் 808, 520, 741. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கணவன் மனைவி எல்லா இடத்துலயும் சண்டையா இருக்கு, அப்ப குடும்பத்துல பிரச்சனையாவே இருக்குது. அப்ப உங்களுடைய பெயரை முதல்ல எழுதுங்க, யுவர் நேம், அதாவது உங்களுடைய பெயரை முதல்ல எழுதிக்கிங்க. நடுவில் 1212
நல்லா கேட்டுங்க. 1னா சூரியன், 2னா சந்திரன், கணவன் மனைவி கணவன் மனைவி. 1 2 1 2 இதான் நம்பர். 1 2 1 2. கீழே வந்து உங்க மனைவியோட நம்பர் பெயர். இதை எழுதி கொஞ்சோண்டு சோம்பு வாங்கி, சோம்பு இருக்குல்ல வீட்டுக்கு வைக்கிற சோம்பு, நம்ம குழம்புக்கலாம், அந்த சோம்பை வச்சு மடித்து பச்சை நூல் போட்டோ சகப்பு இல்லை பச்சை நூல் போட்டே கட்டி உங்கள் தலைநிலையில் வச்சு படுத்து உங்கள் பாக்கெட்டில் எடுத்து வச்சிங்களா, தலைநிலையே கிடைக்கட்டும். அவங்க அதுக்கு பிற்பாடு எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க. அதாவது இந்த எண்கள் வேலை பார்க்குது அப்படின்றதுக்காக இவ்வளவு உதாரணங்கள் சொல்கிறோம். அப்போ ஒரு எண்கணித நிலையில் எவ்வளோ பெரிய விஷயங்களை இந்த எண்கள் வந்து நமக்கு கொடுத்து நிற்குது அப்படின்றது தான் இதில் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு சொல்லணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒற்றுமை, ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒற்றுமை, அண்ணன் தம்பி ஒற்றுமை, அப்பா அம்மா ஒற்றுமை, எல்லாருக்கும் தான். உங்களுக்கு கணவன் மனைவி மட்டும் கிடையாது, மாமன் ஒற்றுமை, அத்தை ஒற்றுமை, யாரா இருந்தாலும் சரி. உங்களுடைய பெயர், யுவர் நேம். அதுக்கு அடுத்தது கீழே 1 2 1 2, அதாவது 1 2 1 2. அதுக்கு கீழே அந்த யார் உங்களுக்கு அன்பா இருக்கிறாங்களோ அவங்க பெயர், பார்ட்னர் நேம். அதாவது மனைவி பேர் எழுதலாம், கணவன் அதாவது அவங்க அத்தை பேர் எழுதலாம், எதை வேணாலும் எழுதிக்கிங்க. இதை எழுதி கொஞ்சம் சோம்பு வச்சு நடுவில் ஒரு சாட்டு எழுதிங்க. ஒரு சாட்டுக்கு இதில் சாட்டு நமக்கு சாட்டு இருக்குதுல்ல அந்த அட்டை, அதில் எழுதிக்கிங்க. அதில் எழுதிட்டா மடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். மடித்து பச்சை நூல் போட்டு கட்டி உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் தலையணையில் வச்சு தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, தூங்கி நீங்கள் பாட்டு வச்சுங்க. நீங்கள் அதுக்கு ஒன்றும் மந்திரம்லாம் சொல்ல தேவையில்ல, அது வேலையை பார்க்கும். என்ன கலர் சாட்டு? நீங்கள் பச்சை கலர் சாட்டு எடுத்துக்கங்க, நல்லாவே இருக்கும், நல்லாவும் வேலை செய்யும். அந்த பச்சை கலரில் இருக்கிற சாட்டு எடுத்தால் இன்னும் சூப்பராக வேலை பார்க்கும். இல்லை சிகப்பு கலர் சிகப்பு கலர் கூட தேவையில்ல, பச்சை கலர் எடுத்துங்க, நல்லாவே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. 520 741. தண்ணி பாட்டில் எழுதிக்கலாம், மணிக்கட்டில் எழுதிக்கலாம், அதாவது உங்களுக்கு பாக்கெட்டில் எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ ரூபா நோட்டில் 786 வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 786 ஒரு ஏஞ்சல் நம்பர் தான். அப்போ 786ன்றது ஒரு முஸ்லீம்னுடைய நம்பரு, அது தெய்வத்தை குறிக்கிற நம்பர் தான். அந்த 786 எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு 786 நோட்டில் 4 மூலையிலையும் புணுகு வச்சு நடுவில் உங்கள் இன்சில் போட்டு, உங்கள் இன்சிலை புணுகாவில் எழுதணும். அந்த புணுகு இருக்குதுல்ல, நாட்டு மருந்துகளில் கேளுங்க, புணுகு தருவாங்க. அதில் ஆர் இன்சில், எம் இன்சில், சி இன்சில் மட்டும் எழுதிட்டு மடித்து உங்கள் பணத்தை கூட வச்சுங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு உங்கள் பாக்ஸில் வச்சுங்க. அப்படி வைக்கும்போது அது பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இதுக்கடுத்து 369 369 இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 369 நோட்டு பாருங்க. லாஸ்ட்டில் 369 இல்லை முதல்ல 369 இருக்கும். அந்த 369 நோட்டை எடுத்துட்டு இதே போல் நீங்கள் பயன்படுத்தி, அதையும் இதே போல் நீங்கள் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கொஞ்சம் சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் வச்சு மடித்து நீங்கள் அந்த நோட்டு கூட வச்சுருந்தீங்கன்னா பணம் இழுக்கும். இதெல்லாம் கணக்கு. அதே போல் உங்களுக்கு ஒரு செயல்திறன் நடக்கணும், எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது, ஒரு காரியம் நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க, 2 கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கங்க. 2 கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் ராமன் எனக்கு 50 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும், அடுத்த ஒரு பேப்பரில் ராமன் எனக்கு 50 ரூபாய் பணம் கொடுத்து விட்டார், இதை வாங்கி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு 2 பேப்பர் எழுதிக்கிங்க. எழுதிட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் இந்த பேப்பரை, எழுதின பேப்பரை பின்பக்கத்தில் வெளியால் வச்சு பிடிச்சிக்கிட்டு 51 முறை சொல்லுங்க. ராமன் எனக்கு 50 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும்ன்றத 51 முறை சொல்லிட்டு, அடுத்தது ராமன் பணம் கொடுத்து விட்டார்ன்றத ஒரு 51 முறை சொல்லிட்டு, ராமன் கொடுக்க வேண்டுன்ற தண்ணியை ராமன் கொடுத்து விட்டார்ன்ற தண்ணியில் ஊற்றி 9 முறை சொல்லி நீங்கள் தண்ணியை குடிச்சுன்னு வாங்க, பணம் வந்துடும். அதே போல் பொருள் வந்துடும், கணவன் மனைவி ஒற்றுமை வந்துடும். இது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இதுவும் ஒரு தாந்திரிகத்தினுடைய பரிகாரத்தில் ஒரு ரகசியம்தான். இதே போல் டெலஸ்கோ நம்பர்னு சொல்லிட்டு 369, அந்த 369 ஒரு முக்கோணமாக எடுத்துக்கங்க. 3 அப்படின்றத வந்து காலையில் ஒரு 30 முறை ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்களோ பாசிட்டிவாக சொல்லுங்க. எனக்கு தினமும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு 30 முறை, மதியம் 12 மணிக்கு ஒரு 60 முறை, இரவு படுக்க போகும்போது ஒரு 90 முறை நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டு ஒரு முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்தில் 3 6 9ன்னு எழுதிட்டு நடுவில்
உங்கள் பெயரை எழுதி எனக்கு தினமும் பணம் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை பின்பக்கத்தில் ஒட்டி அதை நல்லா லாமினேஷன் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக சொல்லின்னு வாங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த நாள் உங்களுக்கு டெய்லி பணம் வருதா இல்லைன்னா அப்போ சொல்லுங்கள். ஆனால் 30 முறை காலையில் சொல்லணும், மதியம் 60 முறை சொல்லணும், இரவு 90 முறை சொல்லணும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணங்கள் உங்களை செயலாக்கும். இதெல்லாம் நம்பர் தான். அதாவது எண்கணிதன்றது ஒரு பெரிய ஒரு மகத்தான செயலை செஞ்சு நிற்குது. அதை நீங்கள் சரியான முறையில் கடைபிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்றது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலைகள். இதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு 4-5 எண்கணிதத்தில் ஒரு 4-5 எண்கணித அட்டவணையை கொடுக்குறேன். அதை எழுதிக்கிங்க. அதை எழுதிக்கிட்டு இதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஃபோட்டோ ஒட்டி பயன்படுத்தலாம், இல்லை வேண்டியவர் ஃபோட்டோ பெட்டி பயன்படுத்தலாம். என்னென்ன பிரச்சனைக்கு உங்களுக்கு வேணுமோ அது அந்த இப்போ ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த நம்பரை எழுதிட்டு பின்னால் ஒரு கார் ஃபோட்டோவை வாங்கி ஒட்டிங்க. ஒட்டி கீழே ராஜராஜனுக்கு சிறப்பான ஆடி கார் வாங்கி விட்டேன்னு எழுதிட்டு இதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி பயிற்சி பண்ணுங்க. யார் விட்டோ எப்படியோ எந்த ஒரு நிலையிலோ விஷால் பண்ணுங்க. நைட்டு படுக்க போகும்போது உட்காந்து மனசார, ஏன்னா இது தியான பயிற்சி தான். இந்த எண்கணிதமும் தியானத்தில் வேலை பார்க்குறது சொல்ல வரேன். நீங்கள் காரில் போகிற மாதிரியும் டிரைவருக்கு நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரியும் அவர் நம்மக்கிட்ட போய் உட்காந்து போகலாமா சார்னு கேட்குற மாதிரியும் இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் எண்ணங்கள் செயலாக்கும். எதுவும் நடக்காதெல்லாம் கிடையாது. முயற்சி செஞ்சால் நடக்கும். நம்ம முயற்சி செய்யறதில்லை. நமக்கு மட்டும்தான் 6 அறிவு கொடுத்துக்கிறானே தவிர மற்ற எல்லா விலங்குகளுக்கும் 5 அறிவு தான் கொடுத்துக்கிறான் ஆண்டவன். இந்த பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்துக்கிறது நமக்கு மட்டும்தான். இந்த பகுத்தறிவை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றியாளனா வரலான்றது தான் இதில் இருக்கிற ரகசியம். அப்போ எல்லா ஆசைகளும் நிறைவேற அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுக்குறேன். எல்லா ஆசைகளும் நிறைவேற இந்த நம்பரை எழுதிங்க. நல்லா பார்த்துக்குங்க. இந்த 786 இந்த கட்டம் போட்டு எழுதிக்கிங்க. இதை நல்லா கேட்டுங்க. இதெல்லாம் புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? இல்லைன்னா நான் சொல்கிறேன். இது தெரியுதுங்களா? எழுதிக்கிங்க. 786 போடுங்க. மொத்தம் நன்னாங்கு 16 கட்டம் போடுங்க. இந்த 16 கட்டத்தை போட்டுக்குங்க. போட்டுட்டு முதல் வரிசையில் போடுங்க. இந்த மாதிரி போடுங்க. 786. அடுத்தது ஃபர்ஸ்ட் வரிசை, அதாவது இடமிருந்து வளம். 7 2 56 49. 56 49. ரெண்டாவது வரிசை 53 52 3 6. 3 52 3 6. அடுத்தது 1 8 50 55. 44 5 4 43. இது ஒரு அட்டவணை. அதையா நீங்க என்ன எழுதிக்கலாம்? எல்லா ஆசைகளும் நிறைவேறன்னு சொல்லியிருக்கிறோம். இத ஒரு முட்டைக்கோசு இலையில நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு முட்டைக்கோசு இலை இருக்குதுல்ல, அந்த இலையை எடுத்து கருப்பு மார்க்கர்ல நீங்க என்ன காரியத்தை எழுதி எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இது உங்களுக்கு அருமையான ஒரு வேலையை செய்யும் உடனடியா. அதாவது இப்ப இந்த முட்டைக்கோசு இலை எதுக்காக சொல்றேன்னா, சீக்கிரம் எனக்கு வேலை நடக்கணுன்றதுக்காக எழுதி அதை அழகா சுருட்டி ஒரு கவர் உள்ள வச்சு பாலித்தீன் கவர்ல பாக்கெட்ல வச்சுக்கணும். இது உடனடியாக உங்களுக்கு வேலையை கொடுத்துரும். இது ஒரு அரபு நம்பர். இதை நான் தமிழில் தமிழாக்கம் பண்ணி வச்சுக்கிறேன். இது அரபு எந்திரம். இது அரபு. நான் அரபு எந்திரமாக்கியிருக்கிறேன் எண்கணிதமா. ஏன்னா நம்ம அரபு மாந்திரிக்கிறது அந்த மாந்திரிகத்திலேருந்து எடுத்தது தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் அடுத்தது மேலே நினைத்தது நடக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது முன்ன போனதெல்லாம் கொடுத்துக்கிறேன். எழுதிக்கிட்டீங்களா? இல்லை இருக்குதா? நினைத்தது நடக்க, இல்லைன்னா போட்டோ கூட எடுத்துங்க. நினைத்தது நடக்க, அதாவது 4 கட்டம் நன்னாங்க 16 கட்டம் போட்டுங்க. அப்படி அதே போல ஃபர்ஸ்ட் வரிசை சொல்லட்டுமா? 11 போடுங்க. கட்டம் போட்டுங்க. 27
முதல் வரிசை 11 18 2 8 கேட்டுங்க. முதல் வரிசை 11 18 2 8. ரெண்டாவது வரிசை 7 3 15 4. மூணாவது வரிசை 27 12 19 1. நாலாவது வரிசை 4 6 13 16. கீழே வந்து ஓம் கிரீம் நமக அப்படின்னு எழுதிங்க. ஓம் கிரீம் நமக. இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன், அதை கேட்டுங்க. இதுதான் இதுல விஷயம். அதாவது நினைத்தது நடக்க அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த அட்டவணையில் ஒரு ஒயிட் பேப்பர்ல மஞ்சத்தூளை குழப்பி அந்த மஞ்சத்தூளால இந்த நம்பரை எழுதணும். மஞ்சத்தூளை குழப்பி மஞ்சத்தூளால இந்த நம்பரை வந்து ஒயிட் பேப்பர்ல எழுதி அதை பின்பக்கத்துல நீங்க என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை எழுதி அதை 108 முறை படிச்சுட்டு அந்த பேப்பரை உருட்டி நெய்யில தீபம் போடணும். மஞ்சத்தூளை குழப்பி அந்த மஞ்சத்தூளால இந்த நம்பரை எழுதணும் ஒயிட் பேப்பர்ல. பின்பக்கத்துல என்ன ஆசை வரும், எனக்கு இந்த வீடு வாங்கணும், இல்லை என்னுடைய நண்பர் என் கூட அன்பாவே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை ஒரு 108 முறை சொல்லி ஊதுபத்தி காட்டிட்டு அந்த சீட்டை உருட்டி ஒரு அகல்ல வச்சு நெய் போட்டு தீபம் ஏற்றணும். அந்த தீபத்துல அந்த நெய்யில அந்த பேப்பர் ஃபுல்லா எரிஞ்சிடும். இந்த மாதிரி வியாழக்கிழமை செஞ்சீங்கன்னா சூப்பரா வேலை நடக்கும். இல்லைன்னா தொடர்ந்து 7 நாளைக்கு செஞ்சீங்கன்னா 7 நாள்ல நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இருந்து தொடர்ந்து 7 நாள் 7 தீபம் போடணும். அந்த மாதிரி போடும்போது அந்த 7ஆவது நாள் 8ஆவது நாளுக்கு கூட அந்த வேலைகள் நடந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். ஆனா ஏனோ தானெல்லாம் செய்யக்கூடாது, நடக்கும்ன்ற நம்பிக்கையில செய்யணும். ஏன்னா இவர் சொல்லிவிட்டாரு செஞ்சுதான் பார்ப்பேன் அப்படி பல பிரச்சனைலாம் பார்க்கக்கூடாது, நடக்கும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட செய்யணும். அப்படி செய்யும்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய நிலைகள். சொல்லுங்க. நீங்க கேட்டு எப்படி இந்த பொருள் வந்து விரயமா இருக்கிறத எழுதக்கூடாது. இந்த பொருள் எனக்கு விரயன்றதை எழுதக்கூடாது. இந்த பொருள் எனக்கு சிறப்பாக இருக்கிறது. கடன் இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு தான் இருக்கும். கடன் என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லணும். எனக்கு கடன் கிடையாது, கடனே இருந்தாலும் எனக்கு கடன் இல்லைங்க, நான் சுகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா சொல்லணும். நீ அதை விட்டு ஐயோ ஜாமி நான் கடன்ல இருக்கிறேன் என்ன ஜாமி பண்ணுவேன் அப்படின்னு நீன்னு வச்சுக்கோ, வேலை முடிஞ்சு போச்சு. நீ தான் கடன்ல இருக்கிறியா, அப்புறம் என்னத்துக்கு நீ சொல்ற? இதுதான் ரகசியம். பாசிட்டிவா எந்த அளவுக்கு நம்ம பேசுறோமோ, பாசிட்டிவா திங்கிங் பண்றோமோ, அந்த உங்களுடைய நிலையில ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை இது அமைச்சு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது எல்லா வியாதியும் குணமாக, அதாவது வந்து நமக்கு நோயெல்லாம் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த எந்திரத்தை நம்ம எழுதி நம்ம பாக்கெட்லேயோ தலையணையிலையோ வச்சு படுக்கும் போதோ இந்த எந்திரத்தை எழுதி தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் அந்த மந்திரத்தை சொல்லி, நீங்கள் என்ன மந்திரம், எனக்கு உடம்பு சரியான மந்திரம் தான் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்கும் போதோ அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு வில்வ இலையை போட்டு அதை பயன்படுத்தி அந்த வில்வ இலையை தின்னு தண்ணியை குடிங்க, இல்லை ஒரு வேப்பலையை போட்டு தின்னு தண்ணி குடிங்க. இது 2 விஷயம். எல்லா வியாதியும் குணமாக. இல்லை அது வந்து முதல்ல சொன்னது, இது வேற ஏங்க. எல்லா வியாதியும் குணமாகிறதுக்கு உண்டான அட்டவணை இது. இந்த அட்டவணை வந்து எழுதிக்கிங்க. மேலே 786 நன்னாங்க 16 கட்டம் போட்டுக்குங்க. இதை நீங்கள் தாய்த்தா கூட போட்டு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரிசை நல்லா போட்டுங்க, நன்னாங்க 16 கட்டம் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை எடுத்துக்கங்க. இதை தாய்த்தா கூட போட்டு கொடுக்கலாம், உங்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு வரிசை 3 7, மூணாவது வரிசை 1 9 1 16, நாலாவது வரிசை 5 11 6 4. இதை நீங்கள் தண்ணியில் இந்த சீட்டை எழுதி போட்டும் குடிக்கலாம், இல்லை குங்குமப்பூ கடையில் வாங்கிட்டு வந்து அந்த குங்குமப்பூவை ஊற வச்சு அந்த தண்ணியில் இந்த எந்திரத்தை எழுதி உள்ளே போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். குங்குமப்பூவை குடிக்கிறது இல்லை, தண்ணியை குடிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் போதும் இந்த வியாதி குணமாகும். என்னன்னா நீங்கள் மானசீகமாக நினச்சிக்கணும். இப்போ இவருக்கு தலைவலினா இந்த தலைவலி கட்டாயமாக குணமாயிடுச்சு,
சிறப்பாக இருக்கிறாரு, சிரிக்கிறாரு, முன்னெல்லாம் தலையை பிடிச்சிருந்தாரு அப்படின்னு கற்பனைக்கு வந்துடணும். வந்துட்டு இந்த எந்திரத்தை எழுதி ஒரு குங்குமப்பூ போட்டு தண்ணியில் அந்த எந்திரத்தை போட்டு நீங்கள் குடிக்கும்போது உண்மையிலேயே அந்த வியாதி எப்படியாப்பட்ட வியாதியாலும் 48 நாள் குடிக்கும்போது கட்டாயமாக நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது பரவாயில்ல, முன்னை விட இப்போ குறைஞ்சிருக்குதுங்கன்னு சொல்லுவான். இல்லை இது எப்படி ஆச்சு, கிளியர் ஆச்சுன்னு சொல்லுவான். ஆப்ரேஷனேனா கூட இது எப்படி ஆப்ரேஷன் இல்லாமல் போச்சுன்னு சொல்லுவான். இதெல்லாம் இதில் இருந்த ரகசியம் தான். இதெல்லாம் நாங்கள் கொடுத்து பார்த்தது. வேற ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் நடக்காதெல்லாம் கிடையாது. சும்மா நடக்காதெல்லாம் இங்கே வந்து சொல்றதில்ல. இல்லை, இது வந்து அனைத்து சங்கடங்கள் தீர. உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, ஃபீலிங் இருக்குது, மன கவலையாகவே இருக்குது, வீட்டுக்குள்ளே போனால் ஒரு நிம்மதியே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொன்னால் 4 மூலையில் இந்த சீட்டை எழுதி தொங்க விடுங்க. ஒரு சாட்டில் ஃபீலிங், அதாவது மனசு கவலையாகவே இருக்குது, அனைத்து சங்கடம் ஒரு பாக்கெட்டில் எழுதி உங்கள் சீட்டை வச்சுக்கோங்க, ஒரு ஃபோட்டோவை ஒட்டி. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சீட்டை போட்டு தண்ணியை போட்டு ஊடு பூரா தெளிங்க. இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்கிறது தான் இந்த நம்பர். அப்போ அனைத்து சங்கடங்கள் தீர அப்படின்றத ஒரு நல்லா 16 கட்டம் போட்டுங்க. இதை வந்து எழுதிக்கிங்க. முதல் வரிசை கட்டம் போட்டுங்க. முதல் வரிசை 16, 19, 22, 9. ரெண்டாவது வரிசை 21, 10, 15, 40. மூணாவது வரிசை 11, 24, 17, 14. நாலாவது வரிசை 18, 13, 12, திருப்பியும் 13. இதை உங்கள் பாக்கெட்டில் எழுதி வச்சாலும் வச்சுக்கலாம். அதே படத்தில் நீங்கள் வீட்டில் தண்ணி போட்டு தெளிக்கலாம். 4 மூலையிலையும் கட்டி அந்த எந்திரத்தை தொங்க விடலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அனைத்து சங்கடங்களும் ஒரு மனசு ரிலாக்ஸ், தொந்தரவு இல்லாமல், ஒரு ஃபீலிங் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் நம்மளுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்றத இதில் சொல்லலாம். இதுக்கடுத்து நமக்கு எதிரி தொந்தரவு கொடுத்துனே இருக்கிறாங்க சார், நம்மக்கிட்ட எதிரிலாம் வந்து தேவையில்லாமல் கந்திஷ்டி எதிரிகள் அப்படின்றதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யறதுன்னா, அவங்கள நீ ஒன்றும் போய் அடிக்கக்கூடாது, போகக்கூடாது. உங்களுக்கு எதிரி வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த காட்டுங்க, இந்த ரவுண்ட் போட்டுங்க, ஒரு வட்டம், இந்த வட்டம் போட்டுங்க. இந்த வட்டத்தை போட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துங்க. ரைட். அதாவதுங்க இந்த மாதிரி சார் வட்டம் போட்டுங்க. வட்டம் போட்டு உங்களுக்கு கரெக்டாக பாருங்க, இப்படி நேர் 2 போடுங்க. அப்புறம் இப்படி ஒரு கிராஸ், இப்படி ஒரு கிராஸ் போடுங்க, வந்துடும். மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கட்டம் வரும். இந்த 8 கட்டம் வர மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த நம்பரை போட்டுக்குங்க. அதாவது இந்த நம்பர் 11, அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1, 2, 3, 4, 14, 13, 12, 11. நல்லா கேட்டுங்க. 1, 2, 3, 4, 14, 13, 12, 11. இந்த மாதிரி எழுதிக்கிங்க. இது எழுதிக்கிட்டீங்களா? இதில் பின்னால் உங்கள் எதிரி பெயரை எழுதுங்க. யார் எதிரி பெயரோ அவன் எதிரி பெயர் எழுதி கொஞ்சம் கடுவு வாங்கிக்கிங்க கடையில். ஆமாம், அதாவது சாதா கடுவு வாங்கி இந்த கடுவை வச்சு மடித்து இது போல் வந்து நசி நசி அல்லது நசி மசி அவன் பேரை சொல்லி ராமன் நசி மசி இல்லை ராமன் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுவை வச்சு வேப்பனையில் எரி விட்டுருங்க. இல்லை கருப்பு துணியில் இந்த சீட்டை வச்சு கடுவை வச்சு வச்சு கட்டி எரி விட்டாலும் அந்த எதிரி நம்மகிட்ட ஒரு பிரச்சனைக்கும் வரமாட்டான். இது வந்து ஒரு அருமையான சக்கரம். எதிரியை வந்து நம்ம ஆஃப் பண்ணுற சக்கரம். எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அவனை வந்து நம்ம பழி வாங்குன்ற எண்ணம் இல்லாமல் நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறதுக்காக உண்டான சக்கரம். கீழே கருத்து உங்களுக்கு செல்வம் சேர்றதுக்கு உண்டான ஒரு எந்திரம். பொருளாதாரம் பண பிரச்சனை உள்ளவங்க இதை எழுதி உங்கள் ஃபோட்டோவை ஒட்டி ரெகுலராக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா பொருளாதாரம் வந்து இருக்கும் பாக்கெட்டில். இப்போ எப்படி நம்ம எப்படி அந்த 100 ரூபா நோட்டில் உங்களுக்கு 50 ரூபா நோட்டில் காட்டினுக்கிறோம், அந்த மாதிரி நீங்களும் வந்து 10 ரூபா வரணும், வருமானம் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு பணம் வரும். அதாவது ஒரு எந்திரம், இது எந்திரம் என்னாக்கா ஒன்றும் இல்லை, இதே எந்திரம் தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்ல,
4 9 2 3 5 7. இப்ப சொன்னேன்ல அதே தான் அந்த நிலையை வந்து இதில் கூட இப்படி எழுதிக்கலாம் நீங்க. இதுவும் 15 தான் வரும். இந்த மகாலட்சுமி சக்கரம் இதை எழுதிங்க. ஃபர்ஸ்ட் 3 9 கட்டம் போட்டுங்க. இதை எழுதுறீங்களா? ம், அதான் இதை போட்டீங்களா? உள்ள வந்து 1 8 உள்ள 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 அந்த அதாவது அந்த டைமண்ட்ல வந்து 1 8 7 4 கீழே. அடுத்தது 4 கார்னர்லயும் 2 6 3 9. அதாவது 2 6 3 9. இதை எழுதி நீங்க பாக்கெட்ல போட்டோ ஒட்டி வச்சுக்கலாம் பொருளாதார பண பிரச்சனைக்கு. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கொளுத்திட்டு வந்தா போதும். ஒரு 9 வாரம் கொளுத்தும் போதே மேட்டர் சீஸ். கடுவுக்கு அவ்வளவு பெரிய காரங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சாதா கடை. அடுத்தது இப்ப உங்க 10 ரூபா நோட்ல இந்த மாதிரி எழுதிக்குங்க. அதாவது 9 கட்டம் போட்டுங்க. 8 1 6 9 கட்டம் போட்டுங்க. போட்டுட்டீங்களா? 8 1 6 3 5 7 4 9 2. 8 1 6 3 5 7 4 9 2. 4 பக்கமும் ஓம்னு போட்டுங்க. 4 9 2 3 5 7 4 9 2. இதை 4 பக்கமும் ஓம்னு போட்டுட்டு பச்சை கலர்ல எழுதி உங்க மணிப்பாஸ்ல வச்சுங்க. 10 ரூபா நோட்ல ஓம் 4 மூலையும் எழுதிங்க. கீழே 4 பக்கமும் அது மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பொருளாதார நிலைகள்லாம் வந்து சிறப்பான நிலையை அடையும். ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்னு தான் இந்த எண் கணிதத்தில் இருக்கக்கூடிய நிலைகள். அதால வந்து நீங்க இந்த எண் கணிதத்தை நம்பி செயல்படுத்துங்க. நல்ல ஒரு நிலையை அடையலாம். ஏதாவது டவுட்டுனாக்கா என் செல் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. 99 420 110 60. 99 420 110 60. திரு மகாஸ்ரீ ராஜராஜன், சங்கராபுரம். 420 110 60. இதை மட்டும் பயன்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். நமக்கு டவுட் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்டுக்குங்க, பார்த்து சொல்லிக்கலாம். இந்த வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்படுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நிலையை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது எண்கணின் ஜாலங்கள் அப்படின்னு அருமையாக பேசின ஐயா வந்து 1 மணி நேரம் பேசியிருக்காரு. நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக கொடுத்துக்கிறாரு. அவர் பேர் இது நம்ம ஜெயிக்கணும்னு அவர் வந்து இலவசம் நமக்கு வந்து நம்ம பயிற்சி மையத்துக்கு வந்து நம்ம குருநாதருடைய நண்பர்ன்றதால நம்ம அவர் சீடர்ன்றதால வந்து பண்றாரு. இல்லைன்னா வேற எங்கேயும் போக மாட்டாரு. அவர் எங்கேயும் எந்த இதுக்கும் போனதா சரித்திரம் இல்லை. ஆமா, அதனால இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தி ஜெயிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.